பகிர்வு குழும நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வாரம் அம்பையின் உடலின் வெளி என்ற புத்தகத்தை விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தை பற்றி விவாதிப்பதற்கு முன் இந்த புத்தகத்தை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த கூண்டில் ஏற்ற முடியாத குற்றவாளிகள் என்ற புத்தகத்தை படித்த பொழுது சகோதரர் திரு முருகேசன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 இடங்களிலே சாதியின் பெயரால் பாகுபாடு, பொருளாதாரத்தின் பெயரால் பாகுபாடு, இந்த பாலினத்தின் பெயரால் பாகுபாடு என்கின்ற பிரச்சனைகளை சமாளிப்பது போலவே மாற்றுத்திறனாளிகளும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். அது என்னுடைய மனதிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனவே பாலினம் சம்பந்தமாக, குறிப்பாக பெண்கள் சம்பந்தமாக ஒரு புத்தகத்தை நாம் ஏன் இந்த வாரம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று தோன்றியது. அப்படி நான் பார்த்த பொழுதிலே இந்த அம்பையின் உடலின் வெளி புத்தகம் கண்ணில் பட்டது. இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், பொதுவாக இலக்கிய வரலாறு என்று நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்களை பற்றி, ஆண் எழுத்தாளர்களை பற்றி, ஆண் இலக்கியவாதிகளை பற்றி எல்லாம் ஒவ்வொரு தசாப்தமாக சொல்லி கொண்டு வருவார்கள். கடைசியிலே பெண்களை பற்றி ஔவையார் முதல் அரங்கமல்லிகா வரை என்று ஒரே ஒரு பாராவில் அதை சொல்லி விடுவார்கள் என்று ஆசிரியரே இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் இந்த புத்தகம் ஒரு தேவை ஏற்பட்டது. பெண் எழுத்து பற்றி, பெண்களை பற்றிய பிம்பத்தை பற்றி ஒரு புத்தகம் வேண்டும் என்ற ஒரு தேவை ஏற்பட்டது. அதை பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த கோவேம்பு என்ற நிறுவனம் இவரிடத்திலே கேட்ட பொழுது தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற, மலையாளம் போன்ற மொழிகளிலே அதை உருவாக்க வேண்டும் என்று ஆரம்பித்து, ஒரு கட்டுரை வடிவில் ஆரம்பித்து ஒரு நூலாக அது உருப்பெற்றது என்றும், கன்னடத்திலே அவர் 2016 அதை வெளியிட்டு விட்டார். ஆனால் அந்த தமிழ் பிரதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது சில பெண் எழுத்தாளர்களே நல்ல முயற்சி தான், ஆனால் இதை படிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆண் எழுத்தாளர்களை பொறுத்த மட்டில் இது கிணற்றில் போட்ட கல்லாக இருந்தது. ஆனால் இந்த கிழக்கு பதிப்பகத்திலிருந்து திடீரென்று அழைத்து இதை பற்றி இந்த கைப்பிரதியை கேட்டார்கள். அதன் பிறகு இது உருவெடுத்தது என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு மனசுக்குள்ள, ஏன்னா அந்த குழுவில் பங்கேற்பது கிட்டத்தட்ட வேற யாரும் பெண்கள் இல்லை என்று நினைக்கிறேன். இதில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஆண்களுக்கு எதிராக ஆனதில்லை, ஆண் ஆதிக்கத்திற்கு எதிராக இருக்கிறது என்று. உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அறிந்த பிறகு நிறைவாக என்னுடைய கருத்துரையை வழங்கலாம் என்று நினைத்து முதலாக சந்தான கிருஷ்ணன் சார், இவர் சிறந்த எழுத்தாளர், கவிஞர் என்பதை விட நிறைய புத்தகங்கள் படிப்பவர், எல்லாவற்றையும் ஒரு நல்ல கருத்துரை வழங்கக்கூடியவர் என்ற முறையிலே அவரை முதற்கண் அவருடைய கருத்துக்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நெறியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். சான்றோர்களே, இந்த புத்தகம் ஒரு சாதாரணமா ஜாலியா பேசக்கூடிய புத்தகம் எல்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குன்னா இன்ஃபர்மேட்டிவா இருக்கிறது. நான் இந்த புத்தகத்திலே அம்பை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற மகளிரை பற்றி ஆண்கள் நடத்திய பத்திரிகை, மகளிருக்காக மகளிர் நடத்திய பத்திரிகைகள், நாவல்கள் எழுதியவர்கள், கதை எழுதியவர்கள், தலித் எழுத்தாளர்கள், அரவாணி எழுத்தாளர்கள் போன்றவர்களை பற்றி அவர்களின் பெயர்களை, அவர்கள் புத்தகங்களை முடிந்தவரை குறிப்பிட விரும்புகிறேன். சான்றவர்களே, ஆரம்பத்தில் பெண்மதி போதினி என்ற ஒரு பத்திரிகை 1889 வெளிவந்திருக்கிறது. இந்த பத்திரிகையில பெண்களின் பெயராலே ஆண்களே எழுதினார்கள் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதுக்கப்புறம் கிரகலட்சுமி, ஹிதகாரிணி போன்ற பத்திரிகைகள் வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் கணையாழி போன்ற பத்திரிகைகள் ஓரளவு பெண்களை பற்றி பேசி இருக்கிறது என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். உயிர்மை, காலச்சுவடு, அகநாழிகை, மணல் வீடு, விருட்சம், மணற்கேணி போன்ற இதழ்களும் ஆண்களை ஆசிரியர்களாக கொண்டு பெண்களுடைய நலனை பற்றி எழுதியிருப்பதாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இது அல்லாமல் குங்குமம், கல்கி, கலைமகள்,
ஆனந்த விகடன் போன்ற பத்திரிகைகள் வியாபார பத்திரிகைகள், இடைநிலை வியாபார பத்திரிகைகளாக செயல்படுகின்றன என்று அம்பை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது அல்லாமல் மகளிருக்காக மகளிர் நடத்திய பத்திரிகை அப்படின்னு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே மகளிர் சமத்துவம், மகளிர் தற்சார்பு போன்ற விஷயங்கள் பேசப்படுகின்றன. அதற்கு முன்னாலே ஆண் ஆசிரியராக இருக்கிற பாரதி சக்கரவர்த்தினி என்ற ஒரு பத்திரிகை 1905 தொடங்கினார்கள். அது பெண் விடுதலையை பற்றி ஓரளவு பேசியது. ஆனால் 1906 இங்கிலாந்திலே இருக்கிற பெண்கள் வாக்குரிமை கேட்டார்கள். அதை பாரதி கண்டித்து எழுதுகிறார். அந்த பெண்கள் எல்லாம் அழகற்றவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், அதனாலே தான் வாக்குரிமை கேட்கிறார்கள் என்று ஒரு கொச்சைப்படுத்தி பெண்களை எழுதுகிறார். இதை பற்றி ஆசிரியர் சொல்லும்போது பாரதியாருக்கு பெண்களின் அரசியல் விடுதலையிலே அவ்வளவு அக்கறை இல்லை, ஏதோ சமத்துவம் வேண்டுமானால் அவர் பேசியிருக்கலாம் என்று சொல்லுகிறார். அது உண்மைதான். ஆக்சுவலி பாரதி தன்னுடைய ஒய்ஃப் எங்கேயும் கூட்டிட்டு போவதில்லை. சிஸ்டர் நிவேதிதா 1906 எங்கப்பா அவங்க ஒய்ஃப்னு கேட்டதுனாலதான் அப்புறம் தான் அந்த அம்மாவை கூட்டிட்டு போனாரு. அப்புறம் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாரு கூட, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது அதற்கு பிறகு இந்த விஷயத்தை நம்ம என்ன பேசுறது, 1900 ஆண்டு அளவில் ஹிதகாரிணி என்ற ஒரு மகளிர் பத்திரிகை பண்டிதை விசாலாட்சி அம்மாள் அவர்களாலே தொடங்கப்பட்டது. அப்புறம் பெண் கல்வி ரேவு தாயாரம்மாள் அவர்களாலே 1912 ஆண்டிலே தொடங்கப்பட்டது. பாலா அம்மாள் அவர்களாலே சிந்தாமணி 1924 தொடங்கப்பட்டது. ஜெகன்மோகினி என்ற பத்திரிகை ஒய்மு கோதை நாயகி அம்மாள் அவர்களாலே 1924 தொடங்கப்பட்டது. கோதை நாயகி அம்மாள் ரொம்ப தெளிவான எழுத்தாளர், மகளிர் விடுதலையை பற்றி எல்லாம் நிறைய பேசக்கூடியவர். அப்புறம் மாதர் மனம் என்கிற ஒரு பத்திரிகை மரகதவல்லி என்பவரால் 1936 காரைக்குடியிலே தொடங்கப்பட்டது. இவர் முருகப்பா என்ற சுதந்திர போராட்ட வீரரின் மனைவி. இந்த பத்திரிகை விதவைகளை பற்றி பேசுகிறது. விதவைகளை மணந்து கொள்வது புண்ணியம் என்றே இது குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் பெண்மை, மங்கை 1924 நினைக்கிறேன் பத்திரிகைகள், புதுமை பெண் என்ற பத்திரிகைகள் எல்லாம் வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் பனிக்குடம் என்ற பத்திரிகை கவிஞர் குட்டி ரேவதி அவர்களாலே தொடங்கப்பட்டது. இந்த பனிக்குடம் 2002 இருந்து 2007 வரையில வந்தது. அதற்கு பிறகு ஒரு சிறப்பு இதழ் வந்தது, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நின்று விட்டது. ஆனால் இந்த பத்திரிகை பற்றி இதன் ஆசிரியர், அந்த நூலாசிரியர் அம்பை அவர்கள் மிக மிக உயர்வாக பேசுகிறார். நல்ல கருத்துக்களை தாங்கி வந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் நாவல்களை பற்றி பார்க்கிற போது கிருபை சத்யநாத அம்மாள், இவர்தான் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய முதல் பிராமண பெண்மணி. இவர் கமலா என்ற ஒரு நாவலை ஆங்கிலத்தில் 1894 எழுதினார். இந்த நாவல் தான் பிறகு கமலா என்ற பெயரால் 1896 தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது. பின்னர் அவர் சகுனா என்ற ஒரு நாவலை எழுதினார். உண்மையில் இந்த சகுனா என்ற நாவல் அந்த அம்மாவின் சுயசரிதையாகவே இருக்கிறது. பண்டிதை விசாலாட்சி அம்மாள், அன்பம்மாள், பாலம்மாள் போன்றவர்களால் எழுதப்பட்ட கதைகள் விசாலமான பெண் விடுதலையை பற்றி விவாதிக்கின்றன. நண்பர்களே, இதெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு கடினமாக அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் அந்த பெண் விடுதலைக்காக என்றெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் எஸ் ராஜாம்பாளும் இதுல மாதிரி கதைகளை எழுதினார். ஒய்மு கோதநாயகி அம்மாள் என்பவர் ஒரு சிறந்த நாவல் ஆசிரியர். அவர் நிறைய எழுதியிருக்கிறார். அப்புறம் குமுதினி என்ற எழுத்தாளரை பற்றி சொல்லப்படுகிறது. தனது படைப்புகளாக பல நூல்களை எழுதியிருக்கிறார். இவர் தன்னுடைய படைப்புகளிலே இதிகாச பெண்களை மறு ஆய்வு செய்கிறார். இவர் திவான் மகள் என்ற நாவலை தனது 26ஆம் வயதிலே எழுதினார். 1946 எழுதினார். இவர் செவிப்புலனற்றவர். இவர் 1930 பெண் கல்வி என்ற ஒரு கட்டுரை எழுதினார். இந்த கட்டுரையிலே பெண் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இவர் வற்புறுத்தி சொல்லுகிறார். அதுக்கப்புறம் கி சாவித்ரி அம்மாள் ஆங்கில நாவல் ஒன்றின் தழுவலாக ஹேமலதை என்ற தமிழ் நாவலை இவர் எழுதினார். இவரால் கல்பகம் என்ற நாவல் எழுதப்பட்டது. இந்த நாவல் 1956 எழுதப்பட்டது. இவரின் சகோதரியான
சைக்காட்ரிக் சரஸ்வதி அம்மாள் கன்றின் குரல் என்ற ஒரு நாவலை 1956 எழுதினார். அனுப்பமா என்பவர் மணல் வீடு, வேப்ப மரத்து பங்களா போன்ற நாவல்களை எழுதினார். கௌரி, அப்புறம் பூமா, ஜெயபுரத்து திருவிழா போன்ற நாவல்களை கூட 1954க்கும் 1968க்கும் இடைப்பட்ட காலத்தில் இயற்றினார். இவர் குடும்பத்தில் உள்ள பெண்களின் விஷயங்களை விவாதிக்கிறார். அதுக்கடுத்து கௌரி அம்மாள், இவர் கடிவாளம் என்ற நாவலை 1949 எழுதினார். வீட்டுக்கு வீடு 1968 எழுதினார். இது ஒரு சிறுகதை தொகுப்பு. வீட்டுக்கு வீடு என்பது பாழும் பணம் என்பது இவரால் எழுதப்பட்ட சிறப்பான கதை. இந்த கதையை நூலாசிரியர் சிறப்பானது என்று குறிப்பிடுகிறார். கூப்பாராவின் சகோதரி கூப்பா சேது அம்மாள் குரலும் பதிலும் 1967 ஒரு நாவலாக எழுதினார். அதுக்கடுத்து சித்தி ஜுனைதா பேகம், இவர் ரொம்ப தெளிவான எழுத்தாளர். பெண் விடுதலையை பற்றி மிக சிறப்பாக பேசுகிறார். இவர் சின்ன வயசுலயே 12 வயசுல கல்யாணம் ஆகி 16 வயசுக்குள்ள 4 குழந்தைங்க இவருக்கு. 1936களில் எழுத தொடங்கினார். இவர் சித்தியின் வீட்டிலே வளர்க்கப்பட்டார். அவங்க ஊர்ல இருந்த ஒரே ஒரு பாய்ஸ் ஸ்கூலு, கிறிஸ்டியன் ஸ்கூலு, அதில்தான் சேர்ந்து கொஞ்சம் தான் படிச்சாரு. தனது 21வது வயதில் காதலா கடமையா என்ற நாவலை எழுதினார். இவர் தனது படைப்புகளின் மூலம் இஸ்லாமிய பெண்களின் கல்வியை, சுதந்திரத்தை வற்புறுத்துகிறார். இசை இன்பம் என்ற கட்டுரை இவரால் எழுதப்பட்டது. இந்த காதலா கடமையா என்ற இந்த நாவல் தான் அது ஆங்கில நாவலை தழுவி எழுதியது. பிறகு நாடோடி மன்னன் என்ற பெயரோடு எம்ஜிஆர், சரோஜா தேவி போன்றவர்களால் நடிக்கப்பட்டு மிக சிறந்த வெற்றி படமாக மாறி இருக்கிறது. விந்தியா என்ற புனைப்பெயரை கொண்டு எழுதிய இந்தியா தேவி ரொம்ப சிறப்பான எழுத்தாளர். இவர் 1947க்கும் 1960க்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதினார். 15/8/1947 இவரது முதல் கதை பார்வதி கலைமகள் இதழில் வெளிவந்தது. ஆவணி இதழிலே இந்த கதை வெளியானது. இக்கதை ஒரு பெண் பூப்படைவதை பற்றி பேசுகிறது. பொதுவாக இதெல்லாம் பேச மாட்டாங்க. யாராவது ஆண்கள் பேசினாலும் ஒரு மாதிரி நினைப்பாங்க. பெண்களுக்குள்ளேயும் ரகசியமா தான் பேசிக்குவாங்க. 1955 இவரால் எழுதப்பட்ட சுதந்திர போர் என்ற நாவல் கலைமகள் பத்திரிகை நாராயணசாமி ஐயர் விருதை பெற்றது. இந்த சுதந்திர போர் என்பது ஏதோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பற்றி அல்ல, குடும்பத்திலே ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை பற்றி பேசுகிறது. நாடு விடுதலை பெற்றால் மட்டும் போதுமா, பெண் விடுதலை பெற வேண்டாமா என்று இந்த நாவல் கேள்வி கேட்கிறது. இது ரொம்ப அருமையான கேள்வி. அதுக்கு அடுத்து சரோஜா ராமமூர்த்தி என்பவர் 1930களில் எழுத தொடங்கினார். அப்போது அவருக்கு வயது 16 வயது. மக்களே நம்ம எண்ணி பார்க்கணும். 16 வயதுல எழுதுவதெல்லாம் எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் தோணுது. இவர் இருளும் ஒளியும் என்ற நாவலை 1956 எழுதினார். 1947 நவராத்திரி பரிசு என்ற கதை தொகுப்பிலே இருந்த மீனாட்சியின் வீணை இவரால் எழுதப்பட்ட சிறந்த கதையாகும். அடுத்தது முக்கியமான எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனை தெரியாததே இல்லை. ஊசியும் உணர்வும், நீடில் அண்ட் த சென்ஸ் என்ற ஆங்கிலத்திலே ஒரு கதை எழுதினார். அமெரிக்கன் ட்ரிபியூன் என்ற பத்திரிகையிலே 1950. பிறகுதான் இது ஊசியும் உணர்வும் என்ற நாவல் இவரால் 1958 தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் சுதந்திர ஜோதி 1948, பெண் குரல் 1953, சேற்றில் மனிதர்கள் 1982, வளைகரம் 1969, கரிப்பு மணிகள் 1979 இதெல்லாம் எழுதப்பட்டது. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி 1983 இவரால் எழுதப்பட்டது. டாக்டர் ரங்காச்சாரி என்ற நாவல் எழுதினார். பாதையில் பதிந்த அடிகள் 1991 மணலூர் மணியம்மாவை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை நானே படித்திருக்கிறேன். நம்மளே பல பேர் படித்திருப்பார்கள். இது மணலூர் மணியம்மாவை பற்றி கூறுகிறது. முள்ளும் மலர்ந்தது என்ற ஒரு நாவல் 1974 என்று நினைக்கிறேன் இவரால் எழுதப்பட்டிருக்கிறது. குறிஞ்சி தேன் 1963, அமுதா கிழக்கு
மற்றும் வேறு குடிநீர் 1982 போன்ற நாவல்கள் இவரால் எழுதப்பட்டது. அப்புறம் வீடு 1974 எழுதப்பட்டிருக்கிறது, இவரால் இயற்றப்பட்டது. காலந்தோறும் பெண் 1991 எழுதப்பட்டிருக்கிறது. 1992 இந்திய சமுதாயத்தில் வரலாற்றில் பெண்கள் என்ற புத்தகம் இவராலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் கூட உத்தரகாண்டம் என்று 2002 இவர் எழுதிய நாவல் சிறப்பானதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நிறைய பேர் எழுதியிருக்கார்கள். பேசட்டுமா? இன்னும் நேரம் ஆயிடுச்சுங்க. கால் வருதுங்க, ஒரு கால் வருது, நிறுத்திங்க. ஹலோ சார், கேக்குதா? கேக்குது சார்? கேக்குது சார். கேக்குதுங்க. பேசட்டுமா இல்ல போதுமா? நேரம் ஆயிடுச்சுங்க, பாத்துங்க. பேசுங்க, நான் அப்புறம் பேசுறேன். நன்றி. ஒரு அருமையான புத்தக தொகுப்பு பட்டியலை மிக அழகாக தொகுத்து வழங்கி இருக்கிறார். உண்மையிலுமே அது மிகவும் கஷ்டமான விஷயம். சந்தான கிருஷ்ணன் சார் எல்லாரையும் பிரெயில்ல குறிப்பு எடுத்துக்கொண்டு அதை சொல்லி இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அது பெரிய வேலை. நான் படிக்கிறப்பவே இத்தனை புத்தகத்தை எங்க இருந்து ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நினைச்சேன். ஆனா அவர் நம்முடைய பாதி வேலையை சுலபமாக்கி விட்டார். இதுல இந்த குமுதினியுடைய திவான் மகள் பாத்தீங்க அப்படின்னா அது கலப்பு திருமணத்தை பற்றி சொல்கிறது. சரோஜா ராமமூர்த்தியினுடைய புத்தகம் விவாகரத்தை பத்தி சொல்கிறது. அது இந்த புத்தகங்களுடைய சிறப்பு. ராஜம் கிருஷ்ணனை பற்றி சொன்னார். அதாவது அந்த காலத்துல அவர்களை அன்னையாக, விதவையாக, ஒரு சமூக சேவையாக தான் பார்த்தார்கள். ஆனா இப்பதான் அந்த களப்பணியாற்றி ஒரு சமூக பொருளாதார விஷயங்களிலே அவர்கள் ஈடுபட்டார்கள் பெண்கள்னு. இன்னொன்னு என்னன்னா, அந்த முற்கால பெண் எழுத்தாளர்களை எல்லாம் அவர்களுடைய கணவன்மார்கள் ஊக்கப்படுத்தினார்கள். கோதை நாயகி அம்மாலாம் கலலாரப்ப எழுத படிக்க தெரியாது. ஆனா அவருடைய கணவன் தான் அவரை படிக்க வைத்து ஊக்கப்படுத்தினார். அதனால இவர்கள் எல்லாம் அந்த குடும்ப அமைப்பிலே இருக்கக்கூடிய பண்பாட்டை சிதைக்க கூடாது, கணவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்கின்ற கோட்பாட்டிலே எழுதினார்கள். இதிலிருந்து மாறி வந்தவர்கள் அப்படின்னு பாக்குறப்பதான் அந்த கிருபா சத்யநாத அம்மையார். அந்த அம்மா இந்த மாதிரி யூஸ்வலா பெண்கள் புடவையிலையும் நகையிலையும் அந்த மாதிரி ஒரு வழக்கமான வாழ்க்கையில இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அடுத்து திரு முருகேசன் அவர்களை அவருடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லதொரு புத்தகம் குறித்து கருத்து பரிமாற வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி. இந்த உடல் என்னும் வெளி இந்த நூலை பற்றி நாம் சொல்வதற்கு முன்னால் அம்பை என்கிற ஆளுமையை பற்றி சுருக்கமாக நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். அம்பை ஒரு பேராசிரியர், அமெரிக்க நிறுவனம் ஒன்றிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். எழுத்து, பேச்சு, செயல் என்று பன்முகப்பட்டு அவருடைய பணிகள் விரிந்து காணப்படுகின்றன. ஏறத்தாழ முதுமையை நோக்கி அவர் நகர்ந்திருக்கிறார். இந்த காலப்பகுதியில் பல்வேறு எதிர்வினைகளை அவர் நிகழ்த்தியுள்ளார். குறிப்பாக இந்த பெண் உரிமை தொடர்பாக எழுதியது, பேசியது என்ற எல்லையை தாண்டி சமூகத்தின் வேறு தளங்களிலும் தனக்கான மானுட பங்களிப்பை அவர் நிகழ்த்தியிருக்கிறார். குறிப்பாக கண்டுகொள்ளப்படாத எழுத்தாளர்களுக்கான ஒரு விமர்சன கூட்டங்களை நடத்துவது, அதே போல பல்வேறு பொருண்மைகள் தொடர்பாக கட்டுரைகளை எழுதுவது என்று அவருடைய பணிகள் விரிவடைந்திருக்கின்றன. அவருடைய கதைகளை தொகுத்து படிக்கும்போது தமிழ் இலக்கியத்திற்கு பலவிதமான புதிய உத்திகளை நமக்கு சொன்னவையாக இருக்கின்றன. இந்த நூல் அவர் எழுதியது என்பதால் அவருடைய கதை பற்றிய குறிப்புகள் இதில் இல்லை. ஆனால் அவர் நூற்றுக்கணக்கான கதைகளை எழுதியிருக்கிறார். அந்த கதைகள் பொருண்மை அடிப்படையில் மட்டுமின்றி வெளிப்பாட்டு அடிப்படையிலும் ரொம்ப நுட்பமானவை, ரொம்ப ஆழமானவை. அந்த வகையில் அவருடைய கதைகளை நாம் அதில் இந்த காட்டில் ஒரு மான், இந்த சமையலறை,
வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை என்பது போன்ற கதைகள் குறிப்பிடத்தக்கவை. இப்போ இந்த நூலுக்குள்ளாக வரும்போது இப்போ சந்தானகிருஷ்ணன் சொன்ன மாதிரி அப்படி ஒரு நீண்ட பட்டியலை நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு இடம் இருக்கிறது. இப்படி அதாவது ஆண்களால் எழுதப்படும் இலக்கிய வரலாறுகளில் பத்தி அளவில் சுருக்கப்படும் பெண் இலக்கிய வரலாற்றை இவ்வளவு விரிவாக பேசுவதற்கு இடம் இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில்தான் இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூல் நமக்கு தமிழில் வந்திருக்கிற பெண் படைப்புகள் தொடர்பான ஒரு ஒரு பட்டியலை, ஒரு அட்டவணையை தெளிவாக முன்வைக்கிறது என்ற அந்த நிலை ஒரு பக்கம். அதை தாண்டி இந்த படைப்புகள் தனது நோக்கத்தை எந்த அளவில் நிறைவு செய்திருக்கின்றன என்ற பொன்மை இன்னொரு பக்கம். நாம் எல்லாம் பார்ப்பதை போல ரொம்ப தொடக்க காலத்திலிருந்தே பெண்களுக்காகவோ அல்லது பெண்களாலோ நடத்தப்பட்ட பத்திரிகைகள் இருக்கின்றன, படைப்புகள் இருக்கின்றன. இவையெல்லாம் பெண்களை குறித்து எந்த மாதிரியான பதிவுகளை முன்வைத்தன என்று பார்க்கும்போது, அவர்களை ஆண்களுக்கு அடங்கி நடப்பவர்களாக, குடும்பத்தை கட்டி காப்பவர்களாக, அறத்தை பின்பற்றுபவர்களாக, ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்களாக வகுக்க வேண்டும் என்பதில்தான் குறியாக இருந்திருக்கின்றன என்பதைத்தான். இது வழக்கமாக நம்ம கிராம பகுதிகளில் மக்களுடைய சொல்லாடல்களையும் எண்ணங்களையும் இருக்கிற ஒரு போக்கு. ஆணுக்கு கால் கட்டு, பெண்களுக்கு மூக்கணாங்கயிறு என்று திருமணத்தை வர்ணிப்பதை போல அந்த பாணியில்தான் இந்த போக்குகள் இருக்கும். அதை தான் படைப்பாளிகளும் பத்திரிகையாளர்களும் சித்தரித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நூல் பதிவு செய்கிறது. இதில் இருந்து மெல்ல மெல்ல பெண்கள் முகம் காட்ட தொடங்கி தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்கான எழுத்தை கண்டடைவதற்கு கிட்டத்தட்ட அண்மை காலம் வரை தேவைப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட அது தேவையை நோக்கி நிற்கிறது என்ற கண்ணோட்டத்தை இந்த புத்தகம் பதிவு செய்கிறது. இந்த பெண் புனை கதைகளை 4 கட்டங்களாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு கட்டத்திலும் நிகழ்ந்த சில முக்கியமான மாற்றங்களை பதிவு செய்கிறார். பொதுவாக நாம் படிக்கும்போது இந்த பெண்கள் எதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டியிருக்கிறது, விடுதலை பெற வேண்டியிருக்கிறது என்று பார்க்கும்போது முதலில் அவர்கள் மன ரீதியாக, உளவியல் ரீதியாக தனக்கென்று இருக்கிற வரம்புகளிலிருந்து விடுபட வேண்டியிருக்கிறது. அடுத்தது ஆண்களால் சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு பெண்மை, அந்த போக்கிலிருந்து விடுபட்டு தனக்கான மானுட உணர்வை, மானுட ஆற்றலை கண்டடைய வேண்டியிருக்கிறது. இந்த இலக்கை நோக்கி படைப்பாளிகள் நடை எடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு அளவு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அதற்கான தேவை இருக்கிறது. அது குறித்து இந்த நூலிலேயே பல சான்றுகள் சொல்லப்படுகின்றன. படைப்பாளியாக இருந்து பல நூல்களை எழுதிய பிறகும் கூட பெண்ணுக்கான ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒரு பிற்போக்கு நிலையிலான மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட முடியாத மன ஓட்டம் இருக்கிறது என்பதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த கட்டங்களிலிருந்தெல்லாம் விடுபடுவதுதான் இந்த பெண் சமூகத்திற்கான தேவை. இதை படைப்பாளிகள் செய்ய வேண்டும். அதே கண்ணோட்டத்தில் படிப்பாளிகளும் விமர்சகர்களும் பார்க்க வேண்டும். அப்புறம் இந்த நூலில் கடைசி 10-15 பக்கங்கள் மிக முக்கியமானவை. ஏனென்றால் அவை பெண் மொழி குறித்தும், பெண் பண்பாடு குறித்தும், பெண் எழுத்தினுடைய இந்த எழுத்துக்கான எதிர்வினை குறித்தும், பெண் எழுத்து அடைந்த எழுச்சி குறித்தும் விரிவாக பேசுகிறது. இந்த தரவுகளின் ஊடாக அவர் இறுதியாக சில பகுதிகளை முன்வைக்கிறார். அதில் முக்கியமாக நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது, இந்த பெண்கள் இவ்வாறு எழுத தொடங்கிய போது அவர்கள் பயன்படுத்திய சொற்களை வைத்துக்கொண்டும், அவர்கள் பயன்படுத்திய பொருண்மையை வைத்துக்கொண்டும் அவர்களை கேலி செய்வது, கிண்டல் செய்வது, கடுமையாக சாடுவது, எழுத்து நாகரிகத்தை அல்லது நடை ஒரு 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 பொது நாகரிகத்தை தாண்டி திட்டுவது, இப்படிப்பட்ட செயல்களில் ஆண் எழுத்தாளர்களும் அறிஞர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற தரவுகளை எல்லாம் அவர் முன்வைக்கிறார். இதை நாம் அவ்வப்போது நாமும் அதை பார்த்தோம். இப்போ நம்ம இதை சாதாரணமாக குட்டி ரேவதி முளைகள் என்று ஒரு நூலுக்கு பெயரிட்டிருந்தார். அந்த பெயருக்காகவே அவர் மிக கடுமையாக சாடப்பட்டார். அதில் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. அந்த பொருண்மை குறித்து பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. அதை ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கிறான்,
என்பது தொடங்கி பெண் தன்னை எவ்வாறு உணர்கிறாள் என்பது வரை அதில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. தமிழ்நாடன் அல்குல் என்று ஒரு நூலை கொண்டு வந்திருக்கிறார். சங்க இலக்கியத்தில் இந்த பெண் உறுப்பு எவ்வாறு சித்திரமாகி இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிற ஒரு ஆய்வு நூல் அது. இந்த தலைப்பை பார்க்கும்போது யாருக்கும் அது ஒரு அதாவது பேச வேண்டிய தலைப்பாக தோன்றவில்லை. இந்த தலைப்பை பேச வேண்டியதில்லை என்றெல்லாம் தோன்றவில்லை. ஒரு விஷயத்தை யார் சொல்கிறார் என்ற அடிப்படையில் பார்க்கிற அந்த பார்வை, அது பெண்கள் சொன்னால் அது தவறு என்பது போல இப்படியான விமர்சனங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்த ஆண் சமூகம் தன் மீது சொல்லப்படுகிற விமர்சனங்களுக்கு விமர்சன ரீதியாக பதில் சொல்ல முடியாத போத நெருக்கடியை சந்திக்கும் போது அதை வேறு வகையாக நம்ம ஏற்கனவே நமக்கு இருக்கிற பண்பாடு, கலாச்சாரம், மொழி, புனிதம் இதெல்லாம் காரணம் காட்டி அதை தவிர்க்கவும் தடுக்கவும் பார்க்கிறார்கள். அதை தான் பெரியார் பெண்கள் இப்படி எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட்டு இருக்க முடியாது, அப்படி இருந்தால் அவங்களுக்கான வாழ்க்கை இருக்காது அப்படின்னு சொன்னார். இப்போ அதை நோக்கிய பயணத்தை இந்த நூல் நமக்கு நினைவுபடுத்துகிறது. குறிப்பாக இந்த பெண்கள் தங்களை நிலவென்றும் மலரென்றும் காற்றென்றும் சொல்வதையெல்லாம் மறுக்கிறார்கள். நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, எங்களை ஆயிரக்கணக்கான சூரியன்களை பிறப்பிக்கும் ஒரு மானுடமாக நீங்கள் பாருங்கள், அப்படித்தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சக்தி ஜோதியோடைய ஒரு கவிதையில் அது பதிவாகி இருக்கிறது. இப்படியாக இந்த நூல் நமக்கு இந்த பெண் எழுத்து குறித்த அக்கறையை கவனப்படுத்தி இருக்கிறது. பேராசிரியர் அவர்கள் முதல்ல சொல்லும்போது இந்த நூல் எடுத்துக்கொண்டதற்கான காரணத்தை சொன்னாங்க. அது ரொம்ப பொருத்தமான காரணமாக இருக்கிறது. இந்த காரணத்தை வைத்துக்கொண்டு நாம் கூட இப்படி இந்த பெண்ணிய நோக்கில் நமக்கான ஒரு ஈயத்தை கண்டடைய வேண்டிய தேவை இருக்கிறது. என்றால் இந்த நூல் இப்போ நம்மை குறித்தான நூல்கள் சிலவற்றை நாம் வெளியிட தொடங்கிய பிறகு அந்த நூல்கள் ஏற்படுத்துகிற தாக்கம் என்பது நமக்குள்ளாக ஒவ்வொருவரிடமும் இருக்கிற அந்த நூலின் பொருண்மையை தாண்டிய அனுபவ வீச்சுகள் நிறைய இருப்பதை நாம் நம்முடைய உரையாடல்களில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவற்றுக்கெல்லாம் ஒரு தொகு மதிப்பை, ஒரு தொகு பயனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இது மாதிரியான உரையாடல்களும் எழுத்துகளும் அது நமக்கான ஒரு அடையாளத்தை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதற்கு நம்முடைய ஒட்டுமொத்த சமூகமும் குறிப்பாக இந்த பகிர்வு தோழமையும் பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். திரு முருகேசன் அவர்கள் ஒரு அருமையான அலசல் இந்த புத்தகத்தை பற்றி, அந்த அம்பை எழுத்தாளரை பற்றியும் அவர் சொன்னார். நான் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே ஒரு கருத்தரங்கம் நடந்த பொழுது அம்பை அவர்களை சந்தித்தேன். அவருடைய கதைகளையும் நிறைய படித்திருக்கிறேன். சிறகுகள் முறியும் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு, அந்த வீட்டு மூலையிலே ஒரு சமையலறை, அப்படியெல்லாம் எல்லாமே பெண்களை மையப்படுத்தி, அந்த பெண்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை மையப்படுத்தியே இருக்கிறது. ரொம்ப அழகா சொன்னார். அந்த மூக்கனாங்கயிருக்கும் கால்கட்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்திலேயே அந்த கோவல்லபுர கிராமம் என்ற கி ராஜநாராயணன் புத்தகத்துல ஒரு தெலுங்கு பெண் அடங்காம இருப்பா, அவளுக்கு ஒரு மூக்குல வளையம் போட்டு கூட்டிட்டு வருவான், அதுவே பெண்களுடைய அணிகலன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தார். ஸோ அந்த நிலையெல்லாம் தாண்டி பெண்கள் அந்த முதல்ல அவரு அழகா சொன்னாரு. அதாவது ஆண்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும். கணவன் கோவப்பட்டா அந்த கணவனை ஐயோ அவர் அடிச்சா அவருக்கு கைவலிக்குமேன்னு நினைப்பாங்களாம். அப்படித்தான் பெண்கள் இருந்தார்கள் என்று சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதை விட இந்த சுதேசமித்திரன்லயே ஒரு தந்தை ஒரு மகளுடைய வாயில ஏதோ மருந்து ஊத்துறா, அதை அவ வச்சுக்கிட்டு இருக்கணும். கணவனுடைய கோபம் தீர்ந்ததுக்கு அப்புறமா தான் முழுகினதுக்கு அப்புறமா தான் தெரியுது அது வெறும் தண்ணீர் அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்படியெல்லாம் அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அவர் சகோதரர் கூறியதை போல இன்றைக்கும் குறிப்பா அந்த முலைகள் அப்படிங்கிற தலைப்பை பார்த்த உடனே கண்டனம் ஏற்பட்டதுன்னு,
ஆனா அந்த அந்த பழம் இலக்கியங்களிலே தான் அதெல்லாம் அப்படிதான் நடந்திருக்கு. புறநானூற்றிலேயே அந்த மகன் வந்து புறமுதுகு இட்டு அவன் வந்து விழுப்புண் பட்டிருந்தா என்னுடைய முலைகளை அறுத்தெறிவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ணகி அந்த மாதிரி சொன்னதாக, நற்றிணையில ஒரு பெண் திருவாருணியா அந்த பெண் சொன்னதாகலாம் இந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ அதை வந்து இவங்க வந்து அந்த குட்டி ரேவதி சொல்லி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அந்த இளம்பிறை அப்படிங்கிறவங்க கவிதை எழுதியதற்காக கணவன் மணிக்கட்டை ஒடித்தார். அப்புறம் அந்த தமயந்தி அவங்கள வந்து விரல் ஒடிக்கப்பட்டது. இந்த திவான் மகள் இதெல்லாம் பத்திரிகைகள் வெளியிடுவதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்புறம் ராஜம் கிருஷ்ணனுக்கும் ஜெகப்பிரியன் என்ற ஆசிரியர் திருச்சிற்றம்பலம் நாவல் போட்டாரு. 2 பேருக்குமே முதல் பரிசு கிடைச்சது. இவங்க மலர்கள் நாவல வாரம் ஒரு தொடராக இருக்கிறப்போ அந்த திருச்சிற்றம்பலம் நாவல் முடிந்த உடனே உங்க நாவலையும் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பரிசு அறிவித்த குழுவில் போய் அவங்க கிட்ட அந்த கீவா ஜெகநாதன் பேசி அதை தொடர செய்தார். அப்படிலாம் அந்த கண்டனங்களை பற்றி அவரு சகோதரர் முருகேசன் சொன்ன மாதிரி அந்த கடைசி பக்கங்கள் மிகவும் முக்கியமானவை. ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்து தன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு சகோதரன் செல்வம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் பகிர்வு வாசகர்களே, நெறியாளர் அம்மா அவர்களே, பங்கேற்பாளர்களே. உடல் எனும் வெளி என்கிற புத்தகம் மிக சிறப்பாக அம்பை அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. காலகாலமாக பெண்களை அடக்கி ஒடுக்கி அவர்களுக்கான வெளியை கொடுக்காமல் அவர்களை உடலாகவே பார்த்து, பெண் என்றால் அவருடைய குணங்கள், அவங்க வந்து செயல்கள் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் நினைவுக்கு வராம, பெண் என்றாலே ஒரு அழகு, பெண் என்றாலே அவங்களுடைய உடல் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் நமக்குன்னு சொல்லக்கூடாது, அது இயல்பாக ஆணாதிக்க எண்ணம் வருது பாருங்க, ஆண்களுக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம படைப்புகளில் எப்படிலாம் அதை கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத கவிதை மூலமாக, கதைகள் மூலமாக, பெண் எழுத்தாளர்கள் எப்படிலாம் இதை வந்து கையாண்டு எழுதியிருக்காங்க. சங்க காலத்திலிருந்தே, அந்த காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து படிச்சிருக்காங்க. ஆனாலும் கூட ஆண்களுக்கு வழங்கப்படுகின்ற வெளி, ஸ்பேஸ், புழங்குறதுலேருந்து அவங்க படிக்கிறதுலேருந்து எல்லா விதமான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெண்களுக்கு எப்பொழுதுமே அந்த ஏது நிலை கொடுக்கப்படவில்லை. அதையும் மீறி படித்து எழுந்து வந்தவர்கள்தான் கவிஞர்கள், எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அதனால் இந்த 20ஆம் நூற்றாண்டில் பெண்ணியம் பற்றி பேசினவங்க, அதாவது முற்பகுதியில் பேசினவங்க எல்லாருமே எப்படின்னாக்கா, படைப்பாளர்கள் எப்படி பேசியிருக்காங்கன்னா, இந்த சமுதாயத்தில் நிலவுகின்ற ஆணாதிக்கத்துக்கு ஏற்றுக்கொண்ட பெண்களாகத்தான் படைத்திருக்கிறார்கள். அப்போ 40லேருந்து 80 வரைக்கும் கதை எழுதினவங்க எல்லாம் ஓரளவுக்கு அதிலிருந்து கொஞ்சம், அதாவது சிவசங்கரி, ராஜம் கிருஷ்ணன், சூடாமணி, எஃப்சி தாஸ் இவங்கெல்லாம் கதை எழுதியிருக்காங்க. இவங்கெல்லாம் கதையை பற்றிலாம் நிறைய சந்தான கிருஷ்ணன் சொன்னார். கவிதைகள் தான் ரொம்ப உணர்ச்சி பீரிடுகிற வகையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் வந்து தங்களுடைய உணர்ச்சியின் கொந்தளிப்புகளை கவிஞர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஆக அந்த பெண் என்றால் மென்மை, ஆண் என்றால் கடினம், அதாவது வன்மையானவர்கள், வலிமையானவர்கள், பெண் என்றால் மென்மையானவர்கள் அப்படின்னு பெண்ணை வந்து நிலாவுக்கு ஒப்பிடுறாங்களே. யாரை கேட்டு நிலாவுக்கு ஒப்பிடுறீங்க? அது ஒளியில் அடங்கியது நிலா. ஆனால் நிலாவுக்கு பெண்களை ஒப்பிடுறாங்க ஆண் கவிஞர்கள், ஆண் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பெண்ணு பாருங்க, ஒரு கவிதையில் சொல்கிறாங்க, ஒரு சங்கரிங்கிற கவிஞங்க வெளிவராத செய்திகள் 1986 இலங்கை கவிஞர்கள் 10 பேர் எழுதின கவிதையில் ஒரு கவிதை சொல்கிறாங்க பாருங்க. எனக்கு முகம் இல்லை, ஆத்மா இல்லை, இதயம் இல்லை, முகம் இல்லை, ஆத்மா இல்லை, இதயம் இல்லை, அவர்கள் பார்வையில் 2 முலைகளும், நீண்ட கூந்தலும், மெல்லிய இடையும், பருத்த தொடையும், இவைகள்தான் உள்ளன.
சமையல் செய்வதும், படுக்கை விரிப்பதும், குழந்தை பெறுவதும், பணிந்து நடப்பதும் இவைகள்தான் கற்பிக்கப்பட்டுள்ளன. அந்த இடத்துல வேற வார்த்தை வரும். இப்படி கவிதை போகுது. கற்பனப்படுவதும், பெய்யென பெய்யும் மழை என்பதும் என்று கதைக்கப்படுவதும், கணவன் தொடங்கி கடைக்காரன் வரைக்கும் இதுதான் வழக்கம் அப்படின்னு அந்த கவிதை வருது. ஆக கவிதைகள்ல அந்த உடலை பற்றிய, உடல் தான் இது, உடலை தாண்டிய பெண்ணுடைய செயல்பாடுகள், பெண்ணுடைய சமூக எண்ணங்கள், அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம ஆண்கள் எழுதுறது இல்லை. பெண்கள் ரொம்ப பெண்களுடைய உணர்வை பெண்கள் தான் பிரதிபலிக்க முடியும். ஆண்கள் ஒரு மென்மையான போக்கோடு தான் அந்த படைத்தல் என்கிற வகையில அந்த படைப்பு செய்யும் போது ஒரு கதை தருகிற வாழ்வியலை அந்த பெண்கள் படுற கஷ்டத்தை எழுதுறாங்க. அது ஆண் பார்வையோடு தான் எழுதுறாங்களே தவிர இவங்களுடைய பார்வையில அது பெண்ணிய அந்த உணர்வோடு அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிற வலியும் வேதனையும் ரொம்ப ஆழமா அழுத்தமா பதிவு செய்யறதில்ல. பெண் எழுத்தாளர்கள் மாதிரி இவங்க செய்யறதில்ல. நீங்க உடல் அரசியல் பேசுறீங்க அப்படின்னு ஆண்கள் எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. உடல் அரசியல்னா உடலை தானே நீங்க பிரதானமா பாக்குறீங்க. அதனால அந்த அந்த அதை நாங்க உடைக்கணும், அதை உடைத்தெறியணும் அப்படின்னு ஒரு கல்யாணத்துக்கு தயாராகிற பெண்ணை பாருங்க எப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் கவிஞர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு புதுமனை புகு விழாவிற்கு வீட்டை எப்படி தயார் செய்கிறார்களோ அந்த மாதிரி பெண்களை புது ஆடை போடுவது, அணி வைப்பது, பலவிதமான அலங்காரங்களை செய்வது, பாரமான நகைகளை பூட்டுவது, கை நடுங்க அவர்களை அழைத்து செல்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அது கவிதையா இருக்கு, நான் அந்த கருத்தா தான் சொன்னேன். இது மாதிரி ஒரு அலங்கார பொருள்களாகத்தான் பெண்களை பார்க்கிறார்களே ஒழிய அவர்கள் அவங்க ஒரு கவிஞர் எழுதுறாங்க, எனக்கு காடுகள் இல்லை, மலைகள் இல்லை, ஆறுகள் இல்லை, நிலங்கள் இல்லை, கடல் இல்லை, மொழி இல்லை அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ அவங்களுக்கு சொத்து உரிமையில எதுவும் கொடுக்கறல. இப்பதான் சட்டம் இயற்றப்பட்டாலும் கூட அது பல குடும்பங்களில மறுதளிக்கப்படுகிறது. அதனால பெண்களுக்கு ஓட்டுரிமை, ஆணுக்கு சமமான எண்ணிக்கை உள்ள பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சமமான உரிமை கொடுக்கணுங்கிற குறைஞ்சபட்ச அந்த அந்த சம உணர்வு, சமத்துவம்னு பேசுற யாருக்குமே, ஆண்களுக்கு, பேசுகிற எழுதுகிற அரசியல் தலைவர்களுக்கு அதை துணிச்சலாக நடைமுறைப்படுத்துகிற தைரியம் இல்லை. அதனால ஆண்களை ஒரு அழகு பதுமைகளாக பார்க்கறாங்க. ஒரு பெண் வேணும்னா எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும், ஆங்கிலம் பேசணும், படிச்சிருக்கணும், இந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க பெண்களை. ஆக இந்த எல்லா வகையிலும் அழகு பிரதானப்படுது. ஆண்களுக்கு அழகா இருக்கானு அவசியம் இல்லை, பெண்கள் ஆனால் அழகா இருக்கணும், சிறப்பா இருக்கணும். இவர் எவ்வளவு கரிக்கட்டி மாதிரி கூட இருக்கலாம், கரிக்கட்ட மாதிரி கூட இருக்கலாம், ஆனா பெண்கள் ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இது மாதிரியான கருத்துக்களை உடைத்தெறிய வேண்டும் என்பதற்காகத்தான் பெண் எழுத்தாளர்கள் தங்களுடைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். இந்த அதாவது பெண்களிடம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சாவி கொத்து பெண் மருமகிட்ட தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு மாமியார் சொல்லுவாங்க. மாமியார் சாவி கொத்து வச்சிருக்கு, அந்த குடும்பத்தில் வந்திருக்கிற குலவிலக்காக கருதப்படுகிற மருமகள்கிட்ட சாவி கொத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கருத்தான் நான் சொல்றேன். சாவி கொத்து கொடுத்துருக்கேங்கிறாங்களா? எங்க சாவி கொடுத்துருக்காங்க? எந்த சாவி எந்த பூட்டுக்கு என்று சொல்லாமல் கொடுத்திருக்கிறார்கள். அம்மாவுக்கு அம்மா அப்படி கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு சாவி கொத்துகள் தேவையில்லை, சாவி இல்லாமல் திறக்கின்ற பூட்டுக்கள் வேண்டும். அப்ப அந்த தடைகளை சொல்றாங்க அவங்க. சாவி இல்லாமல் திறக்கின்ற பூட்டுக்களை காணும், அந்த மாதிரி பூட்டுக்கள் தான் எங்களுக்கு வேணும். வாழ்க்கையில பல பூட்டுக்களை பூட்டி வச்சிருக்கோம், தடைகளை போட்டு வச்சிருக்கோம், அந்த தடைகளை உடை தெரியணும்னு சொல்றாங்க. பெண்களுடைய உடல் எப்படிப்பட்டது? முற்படுக்கையில் கிடத்தி முற்போர்வையை போர்த்தி கிடத்திருக்கின்ற உடல் என பண்பாட்டு முள், சமுதாய முள், மொழி முள், சடங்கு முள், இது மாதிரியான பல்லாயிரக்கணக்கான முற்களால் சிதைக்கப்படுகிற சமூகமாகத்தான் பெண்கள் சமூகம் இருக்கிறது. அதை உடை தெரிந்து அவர்களுடைய உரிமைகளையும் சமத்துவங்களையும் அவங்க பெண்கள் கேட்கறது என்னன்னாக்க, ஆணை கீழே தள்ளி நாங்க மேல இருக்கணும்னு நாங்க சொல்லல, சமமா இருக்கணும்னு தான் சொல்றாங்க. ஆனா ஆண்கள் என்ன சொல்றாங்க?
நாங்க சமம் கிடையாது, நாங்க உயர்ந்தவங்க. ஆனா எல்லாவற்றிலும் வலிமையிலும் ஆற்றலிலும், ஆற்றல் என்றால் ஆண்கள், வலிமை என்றால் ஆண்கள், இது மாதிரி உறுதி என்றால் ஆண்கள், இது மாதிரி சொல்றீங்களா? அது கிடையாது. இன்னும் சொல்லப்போனா உடல் உறுப்புகளையே ரொம்ப மென்மையானது நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாக்கு தான் ரொம்ப வலிமையானது. நாக்கு தான் எத்தனை கடிப்படுது பல்லால, ஆனால் அது சிதைக்கப்படுதா? இல்லை. கடினமானதுன்னு சொல்றாங்க, பல் விழுது, நாக்கு விழுதா? வேலை. ஆக மென்மை எவ்வளோ வலிமையானது, ஸ்ட்ராங்கானதுன்னு பாருங்களேன். அப்படிப்பட்டவர்கள் தான் பெண்கள். அதனால அந்த பெண்ணிய சிந்தனைகள் பாடமாக இந்த புத்தகம் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் வைக்கப்பட வேண்டும். ஆண்களுக்கு எப்படி பெண்களை நடத்த வேண்டும் என்று சிறு வயதிலேயே நம்ம பாடங்களிலே இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்பதான் அந்த பெண் சிந்தனை, சமத்துவமான சிந்தனை வீட்டில் வளர்ப்பதில் இருந்தே அவர்கள் பெண்களை எப்படி நடத்த வேண்டும், அவர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த பாலியல் வன்புணர்வு இதெல்லாம் ஆண்களால் நிகழ்த்தப்படுதில்லை, அதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்றால் பெண்ணிய சிந்தனை சிறு வயதிலிருந்தே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பாடமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறப்பான தொகுப்புரை, எஸ்பெஷலி இந்த கவிதைகளை பற்றி மிக அழகாக சொன்னார். நானுமே அந்த சாவி கொத்து கவிதையை மிகவும் ரசித்து படித்தேன். இந்த சாவி கொத்து கவிதைய நான் தொலைச்சிட்டேன். இப்ப சாவி கொத்த என்னுடைய மகளுக்கும் மருமகளுக்கும் எந்த சாவியை கொடுக்கறதுன்னு தெரியல. ஆனா அவர்களுக்கு நான் சாவியை கொடுக்க போவதில்லை, அவர்கள் பூட்டுக்களை தகர்த்தெறியக்கூடிய ஒரு அந்த முறையை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இந்த பறவைகள், ஆண் எழுத்தாளர்கள்லாம் ஜன்னலை திறந்து வைத்தால் அவர்கள் பறவைகளை எல்லாம் பார்க்கிறார்கள். ஆனா பெண்கள் அதே பண்றதுக்கு அறைகளும் இல்லை, அறைகளிலே ஜன்னல்களும் இல்லை. நகர்ப்புறத்துல ஜன்னலை திறந்தா வரும் சாக்கடை வாடை தான் வருது. இன்னும் சொல்ல போனா அந்த பறவைகளை ரசிப்பதற்கு எங்களுக்கு நேரமும் இல்லை, உரிமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சகோதரர் சொன்ன மாதிரி கவிதைகளிலே தான் பெண்ணிய சிந்தனைகள் நிறையவே வெளிப்படுகிறது. ரொம்ப அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரர் செல்வத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக திரு ராமன் அவர்களை தன்னுடைய கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொதிகையிலே பிறந்தவளே, ஒய்கையிலே வளர்ந்தவளே, கண் பார்க்கும் போதெல்லாம் கவி சொட்ட வெந்தவளே, கட்டி கரும்பே, கவிதை பெருஞ்சவையே, கலையாத நிலையாகி அமிழ்தாக வந்த தமிழே, தாயே தமிழே வணக்கம். பகிர்வு, தோழமை, உறவுகள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியினை மிக சரியான முறையில் நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற ராதாபாய் அம்மையார் அவர்களுக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூல் குறித்து பேசுவதை காட்டிலும், ஏன்னா அந்த நூலை நான் படிக்கவில்லை என்று சொல்லதான் வேண்டும். ஏன்னா காலம் இருந்தாலும் கூட ஏதோ சூழல் இந்த நூலை படிக்க முடியவில்லை. ஓரளவிற்கு அதில் இருக்கின்ற செய்திகளை மட்டும் என்ன இருக்கிறது என்று பார்த்தேன். அந்த வகையில் இந்த பெண்ணியத்தை பற்றி பேசுகின்ற இந்த நூல், இந்த பெண்ணியம் என்பது, இந்த பெண்ணியம் அதான அடக்குமுறையானது இப்பொழுது இல்லை, தொல்காப்பியத்திலிருந்தே இது பேசப்படுகிறது என்று சொல்கிறார்கள். தொல்காப்பியத்திலே ஒரு ஆண் என்று சொன்னால் அவனுக்கு அழகும் வலிமையும் வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதே சமயத்தில் ஒரு பெண் என்று சொன்னால் அவர்களுக்கு அச்சம், நாணம், மடமை, இது மூன்றும் பெண்களுக்கு இருக்க வேண்டும். அங்கவே அவங்களுடைய ஆணாதிக்கியத்தை அங்க தொல்காப்பியத்தில் இது காட்டப்படுகிறது என்று சொல்கிறார்கள். சரி, தொல்காப்பியம் தான் இப்படி என்று சொன்னால் சங்க இலக்கியம், இந்த சங்க இலக்கியம் கூட நிறைய கிட்டத்தட்ட 400 புலவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இதில் 30 பெண்பால் புலவர்கள் என்று சொல்கிறார்கள். பெண்பால் புலவர்கள் எழுதும்போது கூட அந்த பெண்ணை பற்றி கொஞ்சம் சற்று உயர்வாக எழுதியிருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். ஈன்று புறந்ததல் எந்தனை கடனே, ஒரு பெண்ணை ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது மட்டுமே என் கடமை, மற்றபடி அவனை சான்றோராக்குதல், வீரமாக்குதல் எல்லாமே ஆண்களுடைய கடமை என்று அங்க சொல்லப்படுகிறது. அந்த காலத்திலே பெண்களே இப்படி ஒரு பெண்ணியத்துக்கு இதுவாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த சங்க இலக்கிய பாடல் ஒன்று சொல்லுங்க. இன்னொரு செய்தி, ஒரு சங்க இலக்கியத்தில் இன்னொரு பாடல் இருக்கிறது. ஒரு ஆண் குரங்கானது இறந்து விடுகிறது. ஆண் குரங்கு இறந்த உடனே அந்த பெண் குரங்கானது என்ன செய்கிறது என்று சொன்னால், தன்னுடைய குட்டி குரங்கினை உறவினர்களிடத்தில் விட்டுவிட்டு அந்த குரங்கு பெண் குரங்கானது
மேலே இருந்து விழுந்து இறந்து விடுகிறது. இந்த பாடலின் இந்த கருத்தின் வாயிலாக நாம் என்ன உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், இப்படித்தான் பெண் தன்னுடைய கணவனை இழந்த பிறகு பெண்ணும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை சங்ககால பாடல் அந்த காலத்திலே இது வலியுறுத்துகிறது என்று சொன்னார். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் பெண்ணியத்தை பற்றி பேசுகிறது என்று சொன்னாலும் கூட, இந்த கண்ணகி எப்படி தன்னுடைய கணவன் கோவலன் பிரிந்து மாதவிடத்தில் சென்றாலும் கூட கண்ணகி எப்படி அங்க ஒரு ஒரு கோபம் சினம் எதுவுமே இல்லாமல் இருக்கின்றாள். ஆனா அதே சமயத்தில் கோவலன் கொல்லப்பட்ட போது அங்க பாண்டிய மன்னனத்தில் சென்று கண்ணகி நிற்கின்றாள். ஆனா நிற்கின்ற போது தான் யார் என்றதை அறிவிக்கின்ற போது சொல்றாங்க, இந்த மாதிரி புகார் நாட்டுல இருந்து வந்திருக்கின்ற. அதுல ஒரு செய்தி குறிப்பா சொல்றாங்க, இது எந்த நாடு, எங்க நாடு எப்படிப்பட்ட நாடுனா கற்பில் சிறந்த நாடு என்று கண்ணகி சொல்லுகிறார்கள். அதுவும் குறிப்பாக ஒரு 3 செய்தியை அவங்க சொல்றாங்க, பதிவிடுறாங்க. எப்படின்னா, ஒரு பெண்ணு மாற்றான் ஒருவன் தன்னை பார்த்ததுக்காக அந்த என்ன செய்யறாலும் அந்த பெண்ணு தன் முகத்தையே குரங்கு முகமாக மாற்றிக்கொள்வதாக அந்த செய்தி, அந்த அத்தகைய கற்பு நிறைந்த ஊரு எங்க ஊரு என்று கண்ணகி சொல்வதாக குறிப்பிடுகிறார்கள். இது மட்டும் வேடிக்கையாக ஒரு பெண்ணு, ஒரு சின்ன ஒரு 9 வயது பெண்ணு ஒரு பெண்ணிடத்தில் ஒரு மண் பொம்மையை காட்டி இது உன்னுடைய கணவன் என்று சொல்கிறார்கள். அப்படி அந்த குழந்தையானது என்ன செய்கிறது, இவன் தான் தன்னுடைய கணவன் என்று நினைத்து அந்த இடத்திலே தான் நின்று கொண்டதாகவும், அப்படிப்பட்ட கற்பில் சிறந்த நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று இங்கேயும் கூட இந்த அளவிற்கு அந்த பெண்ணியம் எப்படி ஆணுதான் அங்க முக்கியத்துவம் கொடுத்து பெண்ணை ஒரு இதுவாக இப்படி அடிமையாக நடத்துவது போலதான் இந்த இதிலையும் குறிப்பிடப்படுகிறது என்று சொல்கிறார்கள். இறுதியாக நான்மணிக்கடிகை என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நான்மணிக்கடிகையிலே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்னென்ன அழகு, நிலம் என்று சொன்னால் நெல்லும் கரும்பும் அழகு, குலம் என்று சொன்னால் தாமரை அழகு, ஆனால் பெண் என்று சொல்லுகின்ற போது நாணம் மட்டும்தான் அழகு அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆணுக்கு என்ன அழகுன்னு சொன்னா இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் செய்கின்ற அறந்தான் அவர்களுக்கு அழகு என்று சொல்கிறார்கள். அப்ப பெண் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏன் அறம் செய்யக்கூடாதா, அவர்களுக்கு இம்மை மறுமை இருக்கக்கூடாதா என்பதெல்லாம் நாம் சிந்திக்கின்ற வகையிலே இருக்கிறது. அது இன்னொரு வேக சிந்தாமணி என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை கேட்கும் போது ரொம்ப நமக்கு ஒரு கோபம் வருகிறது. ஏன்னா ஒரு ஏனை பலம் நிறைந்த யானையை கூட நம்பி விடலாம், அதே சமயத்தில் பாய்கின்ற புலியை கூட நம்பி விடலாம், ஆனால் சேலை கட்டிய ஒரு பெண்ணை ஒருபொழுதும் நம்பக்கூடாது என்றெல்லாம் இந்த பாடல் இப்படியெல்லாம் இதெல்லாம் பார்த்த இந்த காலத்து எழுத்தாளர்கள் தான் குட்டி ரேவதி, ஷல்மா, கனிமொழி இவர்கள் எல்லாம் மிக சிறப்பாக தங்களுடைய படைப்பின் வாயிலாக பெண்ணியத்தை மிக சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கவிதைகளை படித்தேன் என்றாலும் கூட நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆக இந்த பெண்ணியத்தை குறித்து பேசுவதற்கான வாய்ப்பளித்த பகிர்வு தோழமை உறவுகளுக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ராமன் அவர்களுக்கு நன்றி. இலக்கியத்திலிருந்து நிறைய சான்றுகள் எடுத்து சொன்னார். எஸ்பெஷலி அந்த குரங்கு முகம் இந்த புத்தகத்திலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை விட ரொம்ப, அதாவது வெளியூருக்கு போயிட்டு வரக்கூடிய கணவன் வர்ற வரைக்கும் தன்னை கற்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் தன்னை கல்லாக வடிவமைத்துக் கொள்கிறார். அதை விட இதை பத்தி சொல்றாங்க, ஔவையார் தன்னுடைய இளமை தோற்றத்தோடு, அதனாலதான் உடலின் வெளின்னு இவங்க இதுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த இளமை உடலோடு எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறதுக்காக தன்னை விநாயக பெருமான்கிட்ட வேண்டி முதுமை வேணும், அந்த முதுமை வேடம் வேண்டும் என்று தரித்துக் கொள்கிறாள். அதே மாதிரி புனிதவதி, இந்த காரைக்கால் அம்மையார், தன்னுடைய கணவன் இவங்க தெய்வீக உறவை பார்த்த உடனே நான் இனிமே உனக்கு கணவன் இல்லைன்னு சொன்ன உடனே கணவனுக்கு பயன்படாத இந்த உடல் தேவையில்லைன்னு எலும்பு கூட தன்னுடைய உருவத்தை பேயாக மாற்றிக்கொள்கிறாள். அப்படித்தான் அவர்கள் சித்தரிக்கப்பட்டார்கள். இன்னும் அந்த மணலூர் மணியம்மையை பற்றி சந்தான கிருஷ்ணன் சார் சொன்னாரு. இந்த பாதையில் படிந்த படிகள் அப்படிங்கிற புத்தகமாக எழுதப்பட்டிருக்கிறதுன்னு. அந்த மணலூர் மணியம்மை வாலாம்பாள் என்று சொல்லக்கூடிய பிராமண விதவை பிற்காலத்திலே சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டு ஆணுடை தரித்து சிலம்பம் எல்லாம் கத்துக்கிட்டு போய் அவங்க அந்த விவசாயிகளுக்காக, அந்த கூலிகளுக்காக, உரிமைகளுக்காக போராடுகிறார். கம்யூனிச இயக்கத்துல போய் போராடுறாரு. கடைசியில அந்த பண்ணையார்கள்லாம் சேர்ந்து இவங்க இப்படி பண்றாங்களேங்கிறதுக்காக அது காட்டு மானோ
ஏதோ காட்டு எரும மாடோ ஏதோ ஒன்று அந்த மிருகத்தை அவங்க மேல பாய வச்சு அவர்களை சாகடிக்கிறார்கள். நம்ம உலக வரலாற்றிலேயே பார்த்துருக்கோம். ஜோன் ஆஃப் ஆர்க் ஆணுடை தரித்து கொண்டு அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினால், ஆனா ஏன் நீ ஆணுடை தரித்து போராடினன்றதுக்காக அவர் உயிரோடு எரிக்கப்பட்டார். சோ தன்னுடைய உடலை இருக்கிற நிலைமையில அதை வைத்து கொண்டு அவர்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. நிறைய சங்க இலக்கிய பாடல்களை பற்றி மிக அழகாக எடுத்துரைத்தார். அடுத்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு சகோதரர் பாண்டியராஜன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடம், நான் இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் சொல்லிட்டாங்க மேடம். நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், அதனால அது நான் எதுவும் பேசல. அடுத்து இதுல பழனிக்குமார் சார் இருக்காரு, மகேந்திரன் சார் இருக்காரு, சரவணன் சார் இருக்காரு, தேவச்சந்திரன் சார் இருக்காரு. ஓகே, எல்லாரும் பேசுறீங்களா? யாரு யாரு பேசுறாங்க? எல்லாரையும் கூப்பிட்டுருவா. மேடம் வணக்கம். நான் இந்த புத்தகம் வாசிக்கல, நான் லிசன் பண்ண தான் வந்தேன், ஆடியன்ஸா தான் வந்தேன். ஓகே, வணக்கம் மேடம், நான் சரவணன். பேசுறீங்களா? நான் பேசுறேங்க மேடம். ஓகே, உங்களுடைய தம்பி சரவணனுடைய இந்த எழுந்த ஒலியா அந்த சிறுகதை தொகுப்பினுடைய எங்கே பேர் எனது ஒளி மேடம்? எங்கே புரியல. எனது ஒளி? எங்கே எனது ஒளி, அதனுடைய விமர்சனம் திரு பாண்டியராஜன் அவர்கள் எழுதியிருந்ததை பார்த்தேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் பற்றி இப்பதான் உங்களை நான் முதல் முறையா இந்த குழுவில் சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க மேடம். முதல்ல உங்களுக்கு நான் குழுவில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய சிறுகதை குறித்து பேசி என்னை வாழ்த்தியதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம். அம்பையோடைய உடல் என்னும் வெளி, இந்த நூலை நான் ஏறக்குறைய பாதி படிச்சிருக்கேன் மேடம். நான் முழுமையா முடிக்கல. இப்ப நான் படிச்ச வரையில இருக்கிற கருத்துக்களை இங்க பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல நூலோடைய தலைப்பு உடல் எனும் வெளி, இது நல்ல ஒரு தலைப்புன்னு நினைக்கிறேன். இத அவங்க ஒரு காரணத்துக்காக வச்சிருப்பாங்க. ஆனா என்னுடைய வாசிப்பின் வழியா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, உடல் எனும் வெளி, வெளி அப்படின்னு சொல்லும் போது நம்ம இடத்தை குறிக்கிறோம். ஆனா இங்க உடலுக்கு முன்னாடி அவங்க எதையுமே குறிப்பிடல. யாருடைய உடல் அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பா நமக்கு வரும். ஆண் உடலா, பெண் உடலா, ஏன் அதை தெளிவுபடுத்தாம விட்டுட்டாங்கன்ற ஒரு கேள்வி நமக்குள்ள நியாயமா எழும். இங்க அப்படி பெண் உடல் அப்படின்னு நம்மளே வச்சுக்கலாம். ஏன்னா அது உள்ள பேசப்படுறது எல்லாம் பெண்ணிய கருத்து. அப்ப பெண் உடலை இந்த வெளின்னு சொல்லும் போது இடம், அப்ப எந்த இடத்துலன்னா இலக்கியங்கள்ல, புராணங்கள்ல, சமூகத்துல, மொழிக்குள்ள, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் பெண் உடல் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத அம்பை மேடம் முதல்ல தொகுக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெண் உடல் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்றத அவங்க பதிவு பண்றாங்க. ஒரு பெண் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வெறும் உடல் மட்டும் கிடையாது. உடல் மட்டும்னா அது வெறும் சடலம். ஆனா நம்ம எப்ப ஒரு பெண் ஒரு ஆண் சொல்லுவோம்னா, உயிர், அந்த உடலுக்குள்ள ஒரு உயிர் இருக்கணும், காற்று இருக்கணும், ஏக்கம் இருக்கணும். அப்ப உயிரோடு சேரும் போதுதான், உடலும் உயிரும் சேர்ந்திருந்தாதான் அது முழுமை பெறுது ஆண் பெண் நம்ம சொல்லுவோம். இப்ப நமக்கு உடம்பு முடியாம நம்ம இருக்கிறோம், நம்மள ஒருத்தர் சந்திக்கிறாரு, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டா நம்ம உயிரோட இருக்கிறோம்னு அர்த்தம். அதுக்கு பதிலா சடலம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்பாரா? கேட்க மாட்டார். அப்ப நம்மளை பார்த்து ஒரு சடலம் எப்படி இருக்கு இப்ப அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம உயிரோட இருக்கிறோம், இன்னும் அந்த உடலுக்குள்ள ஏக்கம் இருக்குன்றதால உடம்பு எப்படி இருக்குன்னா கேட்பாங்க. அப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, பண்டைய காலம் தொடங்கி இப்ப வரையிலும் பெண்ணை உடலா மட்டுமே பாக்குறது, அதாவது அந்த உடலுக்குள்ள ஒரு உயிர் இருக்குன்றத மறந்துடுறாங்க. அப்படியே நினைவுல இருந்தாலும் அது பிரிச்சு எடுக்கிறாங்க. அந்த ஒரு பெண் உடலுக்குள்ள உயிர் இருந்தாலுமே கூட உயிரை தனியா கழட்டி வச்சுட்டு வெறும் உடலா மட்டும் அதை அணுகிறது. அப்படி இதுவரையிலும் எப்படி பெண் உடல்கள் அணுகப்பட்டு எப்படிலாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இலக்கியத்துல, புராணத்துல அப்படின்றத முதல் பகுதியில அவங்க பதிவு பண்றாங்க. அப்படி பதிவு பண்ணும்போது அவங்க எங்க இருந்து தொடங்குறாங்க அப்படின்னா, முதல்ல சமூகத்தில தொடங்குறாங்க. அவங்க எழுத்துக்குள்ளேயே நுழையல. எழுத்து உலகத்துக்குள்ள பெண் உடல் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத அவங்க இரண்டாவது நிலைக்கு தான் போறாங்க. இரண்டாவது முறைக்கு தான் போறாங்க. அப்ப முதல்ல எங்க இருந்து தொடங்குறாங்கன்னா, பொது சமூகத்துல, அதாவது பாமர மக்களிடம், கல்வி அறிவு இல்லாத, எழுத்தறிவு இல்லாத பாமர மக்கள், அவங்க கிட்ட பெண் உடலை பற்றி என்ன மாதிரியான பதிவுகள் இருக்கு அப்படின்னு போகும்போது பழமொழிகள் வழியாகவும், அப்புறம் கதை பாடல்கள் வழியாகவும், விடுகதைகள் வழியாகவும் பெண் உடலை எப்படிலாம் பதிவு பண்ணியிருக்காங்கன்றத அவங்க சொல்றாங்க.
அப்படி சொல்லும் போதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஆஹ் பெட்டை கோழி கூவி பொழுது விடியாதுன்னு சொல்றதா இருக்கட்டும். அப்புறம் மரம் ஏறும்போது கை விட்டவனும் பெண் பேச்சை கேட்டவனும் கண்டிப்பா வீழ்ச்சி அடைஞ்சிருவான் அப்படின்றதுலாம் என்னன்னா, இங்க ஒரு பெண் பேச்சை கேட்காத அப்படின்னு நம்ம சொல்றது மூலியமா அவங்க சிந்திக்கக்கூடியவங்க இல்ல, அவங்க வெறும் உடல் மட்டும்தான், அவங்கள வந்து பார்க்கணும் ரசிக்கணும் அவ்வளவுதானே தவிர அவங்களுடைய பேச்சுக்கு முதன்மை கொடுத்து அதை செயல்படுத்த தொடங்கினா அவங்களுக்கு வீழ்ச்சி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இப்படி பொது சமூகத்திலேயே பெண்ணை வந்து வெறுமனே ஒரு பொருள், அவங்க கிட்ட இருந்து நம்ம எதையும் வேற எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றது, அழகுக்கு மட்டும்தான் அவங்க முதன்மை, அதாவது பெண்ணுனா அழகா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்றத மட்டும் வச்சு அவங்க நகர்ந்துட்டு போறாங்க. இது வந்து சமூகத்துல இருக்க முடியுது. சார் வந்து முருகேசன் சார், ராமன் சார்லாம் சொல்லி காட்டினாங்க. என்னன்னா வந்து மூக்கணாங்கை, அதாவது ஒரு ஆணுக்கு திருமணம்ன்றது ஒரு கால் கட்டு, பெண்ணை பொறுத்தளவு அது மூக்கணாங்கயிறு. ஏன் மூக்கணாங்கயிறாவது மாறுச்சுன்ற வரலாறு அந்த புத்தகத்துல விரிவா பேசியிருக்காங்க. அப்படியே இலக்கியத்தின் பக்கமா வரும்போது வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த நற்றிணையில வரக்கூடிய திருமா உண்ணி, அப்புறம் சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய கண்ணகி, இவங்கெல்லாம் ஒரு முக்கிய கதாபாத்திரமா மாறிடுறாங்க. ஏன்னா இந்த திருமா உண்ணின்றவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய காதலன் பிரிஞ்சு போயிடலாம் அவங்கள விட்டு, அந்த பிரிவு அவங்களால தாங்க முடியல. அப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, தன்னுடைய ஒரு பக்கம் மார்பு அவங்க வந்து அறுத்து எரிஞ்சிடுறாங்க. ஏன் அறுத்து எறிகிறாங்க? காதலன் பிரிஞ்சு போனா என்ன அப்படின்னா, அவன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு அப்படின்ற ஒரு விரக்தி. அது மட்டும் இல்லாம அவன் மீது நான் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறேன் அதை வெளிப்படுத்தணும் அந்த சமூகத்துக்கு. அது அந்த தேவை இந்த பெண்ணுக்கு ஏன் ஏற்படுதுன்னா, அப்பதான் நம்ம வந்து சரியா இருந்திருக்கிறோம், ஒரு நல்ல பெண்ணா இருந்திருக்கும், குடும்ப பெண்ணா இருந்திருக்கும் அப்படின்ற அந்த புரிதலை பொதுமக்களுக்கு அவங்க தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அதனால அவங்க அந்த செயலை செய்யறாங்க. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. இந்த திருமா உண்ணின்ற ஒரு கேரக்டர் சங்க இலக்கியத்தில் வாழ்ந்த ஒரு கேரக்டர், அல்ல சங்க இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கேரக்டர். இன்னைக்கு அப்படி இருக்கா இல்லையான்னு கேட்டா, இன்னைக்கும் ஒரு காதலன் பேசலைன்னா காதலி கையை அறுத்துக்கிறாங்க. ஏன் அறுக்குறாங்க? ஏன் அவங்க விரல அவங்களே துண்டிச்சுக்கிறாங்க? ஏன் அவங்க உடல்ல காயத்தை ஏற்படுத்திக்கிறாங்கன்னா, என் உடல்ல நான் காயத்தை ஏற்படுத்தி தான் அந்த என் காதலன் மீது வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தினாதான் அந்த சமூகம் நம்பும், நம்ம வந்து ஒரு நல்ல பொண்ணுன்றத நம்புன்றத. இப்படி இன்னமும் இதை செய்யறாங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அதே நிகழ்வு இன்னைக்குதான் இருக்கு. இது ஒரு பக்கம். இதே மாதிரிதான் காரைக்கால் அம்மையாராக இருக்கட்டும், தன்னுடைய அழகான இளமையான உடலை பேய் உருவத்துக்கு மாத்துறாங்க. காரணம், கணவனுக்கு பயன்படலாம், இந்த உடல் வேற எதுக்கும் பயன்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது. இதெல்லாம் அவங்க தொகுத்து சொல்றதுனுடைய மையம் என்னன்னா, ஒரு ஒரு பெண் உடலா மட்டும் வர்ணிக்கிறது, அதாவது கண்ணு மூக்கு வாய் இல்ல கை கால் இதோட மட்டும் அவங்கள பாக்குறது. அவங்களுடைய சிந்தனை மரபுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது ஒரு பெண் அழகா நல்லா சிந்திப்பாங்க, தெளிவா முடிவு எடுப்பாங்க, ஒரு வேலையை சரியா செய்வாங்க, அவங்க கிட்ட எந்த பணி கொடுத்தாலும் அது தொய்வு இல்லாம நடக்கும், அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா. அதாவது சிந்தனை அடிப்படையிலான கட்டமைப்பை அப்படியே பெண்ணுகிட்ட இருந்து முழுமையா எடுத்துட்டு வெறுமின ஒரு ஒரு உடலை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள அணுகிறது. இந்த போக்கு வந்து நம்மளுடைய தமிழ் சமூகத்துல தொடர்ச்சியா காணப்படுது. எல்லா மொழிகள்லயும் இருக்கும், நம்ம இங்க பேசுறதால தமிழ் சமூகத்துல தொடக்க காலத்துல இருந்து, சங்க காலம் ஒரு பொற்காலம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சங்க இலக்கியத்துக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா, அங்க சங்க இலக்கியத்துல வரக்கூடிய தலைவியோடைய செயல்பாடுகளை நல்லா கவனிச்சுன்னா, அது ஆணை சார்ந்துதான் அந்த தலைவி வந்து கட்டமைச்சிருப்பாங்க. சங்க இலக்கியத்துல வரக்கூடிய எல்லா தலைவிகளும் தலைவனை சார்ந்துதான் கட்டமைக்கிறாங்க. தலைவன் இல்லை அப்படின்னா தலைவி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கணும், புலம்பிக்கிட்டு இருக்கணும், அல்லது தலைவன் திரும்ப வர வரையிலும் அவனே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். இப்படியான ஒரு கட்டமைப்பு தான் சங்க இலக்கியத்திலே இருக்கு. அப்ப பெண்ணை வந்து ஒரு முழுமையான மனுஷியா பாக்குறது இல்லை. பெண் உடலை வேணா அழகா வர்ணிக்கிறாங்க சங்க இலக்கியத்துல. அவ கண்ணு இப்படி இருக்கு, உதடு இப்படி இருக்கு, மார்பு இப்படி இருக்கு, அவ நடந்தா கால் பாதம் இப்படி இருக்குன்னு அழகா வர்ணிச்சிருக்கிறாங்க. இந்த வர்ணனைன்றது 2500 ஆண்டுக்கு முன்னாடி தொடங்கி இன்னைக்கு 2025 இருக்கும், இன்னைக்கு வரையிலும் அது அப்படியே தொடர்ச்சியா நடந்துட்டு வருது. அப்ப வந்து அம்பைக்கு இது வந்து என்னன்னா ரொம்ப வந்து துயரம். ஏன்னா அவங்க ஒரு பெண்றப்ப இந்த வரலாற்றுல அவங்களும் ஒரு பிரஜையா உருவாகுறாங்க, ஒரு பிரதிநிதியா வரும்போது சங்க இலக்கியத்துல சங்க காலத்துல வாழ்ந்த பெண் என்ன மாதிரியான துயரத்தை அனுபவிச்சாங்களோ, இடைக்காலத்துல வாழ்ந்த பெண் என்ன மாதிரியான துயரத்தை அனுபவிச்சாங்களோ, அதே துயரத்தை இங்க சமகாலத்துல வாழக்கூடிய அம்பையும் அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அது திரும்பி பாக்குறாங்க, பெண்கள் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோன்ட்டு. அப்ப இதெல்லாம் எழுத்த ஆக்கணும், பெண்கள் என்ன மாதிரியான துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, இன்னமும் பெண்ணுடைய உடலை மட்டுமே வர்ணிக்கிறாங்களே, அதை தாண்டி மற்றதை பற்றி ஏன் பேசலைன்ற ஒரு கோபம் அவங்களுக்கு ஏற்படுது. அப்ப என்ன பண்ணா அதெல்லாம் தொகுக்குறாங்க. பெண்கள் இலக்கியத்துல எப்படி பதிவு செய்யப்படி, அவங்களுடைய உடல் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு, புராணத்துல எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம். அப்ப இந்த மாதிரி அவங்க தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டு போறாங்க. இப்ப நமக்கு வந்து 1950க்கு பிறகு நவீன இலக்கியங்கள்
முற்போக்குத்தனமான ஒரு செயல்பாட்டுக்குள்ள நுழையும் போதுதான் தீவிரமான கருத்துகள் இலக்கியத்துல பதிவு செய்யப்படுது. நிறைய பெண் எழுத்தாளர்கள் வராங்க, அவங்களுடைய உள்ள கருத்துக்களை, அவங்களுடைய வழிகளை அவங்க வெளிப்படையா நேர்மையா பதிவு பண்றாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நான் இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னும் ஒரு செய்தி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இப்ப அம்பையோடைய இந்த நூலுடைய பயன்றது 2500 வருஷத்துல இருந்து 2500 ஆண்டுக்கு முன்னாடி இருந்து இப்ப வரையிலும் இலக்கியங்கள்ல பெண் உடல் நிறைய விதமா பதிவு செய்யப்பட்டு ஆயிடுச்சு. அவங்க இஷ்டப்படி விவரிச்சுட்டாங்க, வர்ணிச்சுட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இனிமேலாவது அதை நிறுத்துங்க, பெண்ணுடைய செயல்பாடுகளை பதிவு பண்ணுங்க. பெண் எப்படி முன்னேறி போயிட்டு இருக்கா, பெண் எப்படி சாதிச்சுட்டு இருக்கா, என்ன மாதிரியான வழிகளை அவங்க கடந்துட்டு போறாங்க, அதை பதிவு பண்ணுங்க இலக்கியத்துக்குள்ள. இன்னமும் உடலையே பதிவு பண்ணாதீங்க அப்படின்றத அவங்களுடைய கருத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம், மணிமேகலையில மணிமேகலை ரொம்ப சிறப்பா செயல்படுவாங்க. மணிமேகலை காப்பியமே ஒரு புதுமை காப்பியம் தான், பெண்ணை தலைமையா வச்சு உருவாக்கப்பட்ட காப்பியம். அவங்க அமுத சுரபின்னு ஒரு பாத்திரத்தை கையில வச்சுட்டு நிறைய பசுப்பிணிகளை ஒழிப்பாங்க. ஒரு ஒரு உயர்ந்த ஒரு கேரக்டரா சீத்தலை சாத்தனார் மணிமேகலையை உருவாக்கி இருப்பாங்க. அந்த மணிமேகலை காப்பியத்தை வாசிக்கக்கூடிய வாசகர்களில் சிலர் இன்னமும் மணிமேகலை எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு அந்த அழகை மட்டும்தான் இன்னமும் பேசிட்டு இருக்காங்க. அந்த காப்பியத்துலதான் மணிமேகலை ரொம்ப உயர்தரமா செயல்படுற மாதிரி பெண்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் இருக்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மணிமேகலை சூஸ் பண்ணலாம், தவறு கிடையாது. அப்படி பெண் குலத்திற்கே ஒரு உயர்ந்த சிந்தனை கற்பிக்கக்கூடிய ஒரு இடத்துல மணிமேகலை காப்பியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே கூட இன்னமும் சில வாசகர்கள் மணிமேகலுடைய அழகை பத்தி தான் மட்டுமே பேசி கொண்டிருக்கிறோம். அப்ப அங்கதான் பிரச்சனையே வருது. எப்பதான் அழகை தாண்டி நம்ம பெண்ணுடைய அந்த செயலை பத்தி பேச போறோம்ன்றதான். இன்னைக்கும் இது சமகாலத்துல எடுத்துட்டோம்னா இப்ப சென்னை மேயர் இருக்காங்க, அவங்களுடைய செயல்பாடை பத்தி பேசுறதை காட்டிலும் அவங்களுடைய இளமை, அவங்களுடைய அழகு, அதை பற்றியே பேசக்கூடிய ஒரு கூட்டம் இன்னமும் இருக்கு. அப்ப இந்த நூலின் வாசிப்பின் வழியா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பெண் உடலை கடந்து, பெண்ணுடைய அங்கங்களை ரசிக்கிறதை கடந்து ஒரு பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றல் வழியா வெளிப்படக்கூடிய செயல்பாடு, அதை பற்றி நம்ம பேசணும், பாராட்டணும் அப்படின்றதான் இந்த நூல் நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பாடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த பகிர்வு குழுமத்திற்கு நன்றி. தம்பி சரவணன் ரொம்ப அழகா சொன்னாரு. அதாவது அந்த முலைகளை அறுத்தெறிந்தாள் அப்படிங்கிறது இந்த புத்தகத்திலேயே பின்னாடி அந்த பார்த்தா இன்றைக்கு இருக்கக்கூடிய பொண்ணு கை விரல வெட்டிக்கிறா அப்படின்னு இந்த புத்தகத்திலேயே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் நறுக்கிற கத்திய வச்சுக்கிட்டு தன்னுடைய இரு முலைகளையும் அறுத்தெறிந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்னைக்கும் நடக்குது. அதாவது அவளுடைய உயிரை பற்றியோ, உணர்வுகளை பற்றியோ, எண்ணங்களை பற்றியோ, செயல்பாடுகளை பற்றியோ கவலைப்படாம அவளை ஒரு உடலாக மட்டுமே பார்க்கிறார்கள். அது ஒரு 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 பண்டமாக, ஒரு போக பொருளாக மட்டுமே ஒரு பெண் பார்க்கப்படுகிறாள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாரு. மணிமேகலை பற்றி சொன்னாரு. இதுலயே அந்த ஆதிரையை பற்றி குறிப்பிடுகிறார். ஆதிரை அவருடைய கணவன் வெளியூருக்கு போயிடுறான். அங்க எங்கேயோ கப்பல் இதுவாயிருச்சு, அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஆனா அவர் இறக்கல. ஆனா அவர் இறந்துட்டாருங்கிற செய்தி வந்த உடனே அவள் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் அறுத்தெறிந்து விட்டு துறவரத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. இப்போ அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பெண்ணுடைய உடலை பற்றி பேசுவதை விடுத்து விட்டு அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் தாருங்கள் அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தை மிக தெளிவாக, மிக எளிமையாக, மிக நன்றாக எடுத்துரைத்தார். தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்து தம்பி தேவச்சந்திரன். மேம் நான் பேசுறவா? சரி பேசுங்க. அடுத்து சகோதரர் பழனிக்குமார் அவர்களை தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் பகிர்வு குழு தோழர்களுக்கு. இந்த நூல், அதாவது உடலின் வெளிப்பாடு, அம்பை அவர்கள் எழுதிய நூல். இதுல கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா பல கருத்துக்கள் இங்கே ஆய்வு செய்யப்பட்டு விட்டன. பெரும்பான்மையான கருத்துக்கள் இங்கு பகிரப்பட்டு விட்டது. அதன் காரணமாக சுருக்கமாக அதுல இருக்கிற தலைப்புகளை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இன்ஸ்டா ரீடர்ல கிட்டத்தட்ட 85 பக்கங்கள் இருக்கின்றன. இதுல 5 தலைப்புகளாக இந்த ஆசிரியர் பிரித்திருக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மொழியும்
கட்டுப்பாடும், அதாவது மொழியும் கட்டுப்பாடுகளும், இது ஒரு முதல் தலைப்பாக வைத்திருக்கிறார். அடுத்ததாக மொழியும் பிம்பங்களும், அதாவது பிம்பங்களின் முடிவுகளும்னு ஒரு தலைப்பு கொடுக்கிறார். அதாவது மொழியும் பிம்பங்களும், பிம்பங்களின் முடிவுகளும், இது இரண்டாவது தலைப்பா இந்த ஆசிரியர் வைத்திருக்கிறார். அடுத்தது பால் தன்மை பற்றும், அதாவது பால் தன்மை, பற்றுணர்வும் மற்றும் வெளிப்பாடுகளும் மொழியும், மொழி அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சிருக்கிறாங்க. அடுத்தது பெண் வெளிப்பாடு, மொழியும் கட்டுப்பாடும் கண்டுபிடிப்பு, அதாவது கண்டனங்களும்னு வைக்கிறார் நான்காவது தலைப்பா. அடுத்ததாக வெளியாக்கப்படும் மொழிகளும் மொழியாகும் உடலும் அப்படின்னு சொல்லி இப்படியாக தலைப்புகளை இந்த ஆசிரியர் கட்டமைக்கிறார். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது பெண்களினுடைய நிலையை பற்றி படைப்புகளாக பெண் படைப்பாளிகளே அதிகமாக இருக்கிறார்கள், ஆண் படைப்பாளர்கள் வந்து குறைவாக இருக்கிறார்கள் என்பது இந்த நூல்ல சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு பெண்ணிய எழுத்தாளர்களும் ராஜம் கிருஷ்ணன்ல இருந்து இன்றைக்கு இருக்கிற MP கனிமொழி, தமிழச்சி தங்கப்பாண்டியன் உட்பட பல எழுத்தாளர்கள் இந்த பெண்களை பற்றிய, அந்த பெண்களினுடைய உடல் அதை பற்றி தான் வர்ணிக்கிறார்கள். ஆனால் அவர்களினுடைய துணிவான முடிவுகளை பற்றி சொல்ல மறுக்கிறார்கள் என்பது இந்த நூலின் வழியாக வெளிப்படுகிறது. அதனால இனி வருகிற காலத்துல இந்த நூலை படிக்கிற பொழுது இனி வருகிற காலத்துல பெண்களினுடைய திறமைகளை, அவர்களினுடைய சக்தி, ஆற்றல் என எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். இன்றைக்கு இருக்கிற சூழல்ல விண்வெளியில ஆகாயத்துல பறக்கிறதுல இருந்து இன்னும், அதாவது விண்வெளிக்கு செல்லுகிற நிலையில் கூட பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களினுடைய திறமைகளை வைத்து நூல்களை படைக்க வேண்டும். நாமெல்லாம் இந்த குழுவிலே ஆசிரியர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட படைப்புகளை பெண் படைப்பாளர்கள் மட்டுமல்லாமல் ஆண் படைப்பாளர்களும் இந்த பெண்களினுடைய ஆற்றலை வைத்து பல நூல்களை படைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் பழனிக்குமாருக்கு என்னுடைய நன்றி. இந்த தலைப்புகள் படிக்கிறப்ப ஏதோ தலை சுத்துற மாதிரி இருந்தது, அதை இவ்வளவு அழகா சொல்லியிருக்கீங்க, நன்றி. இதுல இந்த பெண் எழுத்தாளர்கள்ல குறிப்பா ராஜம் கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய களப்பணிகளை செய்து நிறைய நாவல் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் பெண் உடலை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஊட்டியில வந்து அவங்க அந்த படுகா இன மக்கள் அவர்கள் படுகின்ற பாடு, அந்த பணப்பயிர்கள் வந்ததுனால அவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை வச்சுதான் குறிஞ்சி தேன்னு நாவல் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கோவா போர்த்துகீசியர்கள் கிட்ட இருந்து எப்படி சுதந்திரம் பெற்றது அப்படிங்கிறத வளைக்கரம்ங்கிற நாவல்ல சொல்லியிருக்காங்க. அந்த சம்பல் பள்ளத்தாக்குக்கு போய் அந்த கொள்ளைக்காரர்கள், அதுல அந்த மான்சிங்னு ஒரு கொள்ளைக்காரனுடைய மகன் கிட்டயே போய் பேட்டி கண்டு அதைத்தான் முள் மலர்ந்தது. ஏன்னா அந்த கொள்ளைக்காரர்களுடைய வலியை, அவங்களோட துரோகத்தை, அவங்க கிட்ட இருக்கிற கருணையை, அதையெல்லாம் இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே. அதே மாதிரி இந்த சிவகாசியில பட்டாசு தொழில், அதுல வந்து அந்த குழந்தைகள் ஒரு தடவை வேன்ல போறப்ப ஆற்றிலே அடித்து சென்று குழந்தைங்க இறந்து போயிருவாங்க. அதனால அதை போய் களப்பணி செய்து கூட்டு குஞ்சுகள் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. சோ இப்படி களப்பணி செய்தே ஒரு செயல்பட்டவர் அவர். சமூக அரசியல், அந்த வேருக்கு நீர்லாம் விடுதலை போராட்டத்துல காந்தியடிகளுடைய அவருடைய பங்கு, அந்த விடுதலை போராட்டத்தை பற்றி எழுதியிருப்பார்கள். அவர் விடுதலை போராட்ட வீரரும் கூட, கதராடை அணிந்தார். அதே மாதிரி சிவசங்கரி பாத்தீங்கன்னா இந்த குடிபோதையை பற்றி ஒரு மனிதனின் கதை எழுதியிருப்பார். இந்த புற்றுநோயை பற்றி நண்டுன்ற கதையில எழுதியிருப்பார். அதே மாதிரி இந்த போதை பழக்கத்தை பற்றி அவன் என்ற கதை எழுதியிருப்பார். இப்படி அவங்க இப்ப சமூக இது சமீபத்துல கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, அந்த தனி மனித விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நான் முதலிலே மனுஷியாக கருதப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ முதல் தொடக்கத்துல அந்த ஆண்களை சார்ந்து இருந்தாங்களே தவிர அதுக்கப்புறம் வந்த எழுத்தாளர்கள் எல்லாமே தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்காகவே பல எழுத்துக்களை படைத்தார்கள். வேற யாராவது பேசுறீங்களா? தம்பி தேவச்சந்திரன் முடிச்சிடலாமா? வேற யாரும் பேசலன்னா
முடிச்சிடலாம் மேடம். அவர் மியூட்ல தான் இருக்காரு, முடிச்சு பேசல போல இருக்கு. சரி, முடிச்சிடலாமா? இதுவரை இந்த புத்தகத்தை பற்றி ஒரு ஆழமான பரந்து விரிந்த ஒரு விவாதம் செய்திருக்கிறோம். இந்த விவாதம் உண்மையிலேயுமே எனக்கு இவ்வளவு ஒரு நல்ல விவாதமாக இது அமையுமா அப்படிங்கிறது ஒரு மனசுக்குள்ள ஒரு உறுத்தலாவே இருந்தது. ஆனா எல்லோருமே மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் ஒரு பயனுள்ள விவாதமே இதில் செய்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.